ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவு இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவும் சப்பாத்தி தோசைன்னு செய்யாமல் இது மாதிரி நல்லா சாஃப்டான கோதுமை இடியாப்பம் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இடியாப்பம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். எடுக்கும்போது ரொம்ப டைட்டாக எடுக்காமல் கொஞ்சம் லூஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக எடுத்தீங்கன்னா தண்ணியோட அளவு மாறுபடும். இப்போது நம்ம பேனில் கோதுமை மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கோதுமை மாவை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம கோதுமை மாவு வறுத்துக்கணும். தீயோட அளவு மட்டும் குறைச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போது நமக்கு கோதுமை மாவு நல்லா வறுபட்டு நல்லா அதோட வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து மாவு பிசைய தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம அளந்த 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. அடுத்து நம்ம இந்த பேன்லேயே வச்சுட்டோம்னா நமக்கு அந்த சூடுலேயே மாவு கலர் மாறி போயிடும். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மாவுக்கான ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போது நமக்கு இடியாப்பம் நல்ல உதிரியாக பிசுபிசுப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும். கூட நம்ம வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. ஆனால் கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு மாவுக்கு ஒவ்வொரு மாதிரி நமக்கு தண்ணி இழுக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா கலந்து விட்டதும் மறுபடியும் நம்ம மிச்சம் மீதி இருக்கிற தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. ரொம்ப டைட்டாக நம்ம பிணையக்கூடாது. நம்ம எடுத்த 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு தண்ணி நமக்கு இடியாப்பத்துக்கு கரெக்டாக இருக்கும். சூடோடவே நீங்கள் இதை நல்லா பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும். கையை நல்லா அப்பப்போ ஈரப்படுத்திட்டு இது மாதிரி நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இடையிடையே கையை ஈரப்படுத்திட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சூடு தன்மை தெரியாது. பாருங்கள், நம்ம கையை ஈரப்படுத்தி இது மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. அப்போ தான் நமக்கு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது மாவு காயாமல் இருக்க மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா தடவிக்கோங்க. தடவி விட்டு நம்ம மூடி போட்டு மாவு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற போட்டுக்கோங்க. இன்னும் நமக்கு மாவு நல்லா இடியாப்பத்துக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன புள்ளியாக இருக்கிறத அச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய புள்ளியாக இருக்கிறது நீங்கள் நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாவில் நீங்கள் நூடுல்ஸ் அச்சில் போட்டு கூட பிழிஞ்சு எடுக்கலாம். நூடுல்ஸ்க்கு நீங்கள் தண்ணியில் வேக வச்சு எடுக்கணும். இதே மெத்தடில் தான் மாவு பிசையணும். அடுத்ததாக இடியாப்ப அச்சில் இது மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இடியாப்பம் பிழியும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சு எடுக்க முடியும். அடுத்து நம்ம பிசைஞ்ச கோதுமை மாவில் ஒரு போர்ஷன் அளவுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து நல்லா உருட்டி உரலை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இட்லி தட்டில் நம்ம இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் கஷ்டம் இல்லாமல் பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே சமயம் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். நல்லா சூடான தண்ணி சேர்க்கணும். மாவு நல்லா சூடாக இருக்கும்போதே நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கன்னா மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இடியாப்பமும் அதே சமயம் நல்லா பஞ்சு மாதிரி கிடைக்கும். அடுத்து இடியாப்பம் வேக வைக்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் இட்லி தட்டு உள்ளே சேர்த்து மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 செகண்ட்ஸ் மட்டும் வேக விட்டு எடுத்தால் போதுங்க. பாருங்கள், இப்போது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு இடியாப்பம் நல்லா வெந்துடுச்சு. மாவு பிணையும் போது நம்ம கொதிக்கிற தண்ணி சேர்த்துருக்கிறதுனால மாவு சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க தேவையில்லை. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாலே போதுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்குல்ல. கோதுமை மாவில் எப்போவுமே நம்ம சப்பாத்தி தோசை பூரின்னு மட்டும்தான் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ஒரு முறை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவோட பச்சை வாசனையே தெரியாதுங்க. நம்ம மாவு நல்லா வறுத்து செய்கிறதுனால அதோட பச்சை வாசனை தெரியாது. நம்ம அரிசி மாவில் இடியாப்பம் செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும். குழப்பாக பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி கோதுமை மாவில் இடியாப்பம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த கோதுமை இடியாப்பை தொட்டு சாப்பிட நம்ம தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா வெஜ் குருமா இந்த மாதிரி நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்து இது கூடவே கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.